Praise Lord. Hallelujah. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக இதனால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளை கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக தேவக்கரை நம்மை நடத்தினது, கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது போல நாம் நிற்பது நிர்மூலமாக ஆதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபினை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தில் வேதி வாசித்துக் கொள்ளலாம். சங்கீதம் 136 அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 136 அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே வாசித்த வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி என்னோடு கூட பேசும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே கேட்போமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த தேவ பிள்ளை ஆண்டவரை துதிக்குமோ அவரோடு கூட கர்த்தருடைய கிருபை இருக்கும் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. என்னோடு கூட பேசுங்க ராஜா என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க? கடந்த நாட்கள்ல பேசின ஆவியானவர் நம்முடைய நடுவில் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். கடந்த நாட்கள் அசைவாடு ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்கள் நம்முடைய நடுவில் பேசின வார்த்தையின்படியாகவே கர்த்தர் ஒரு வார காலமாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தினது, பாதுகாத்து. என்னோடு கூட இரு ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நடுவில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். கைகளை தட்டி நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோரா பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், கோரா பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்றி மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்றி மாளாதே, ஆத்தின் ஜெயதொனியோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவேன். ஆத்தின் ஜெயதொனியோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம்முடைய நடுவுல இறக்கி வருகிறதா இருக்கிறது. ஒரு வார காலமாய் கர்த்தர் நமக்கு
நமக்கு ஜீவனை கொடுத்தாரே, ஒரு வார காலமை கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. கண்டது போல எல்லா இடத்திலும் தேவ சாநித்தியம் தேவ கிருபை கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரு. அந்த பரலோகத்து தேவனை எத்தனை பேர் உயர்த்துறீங்க? வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்டது போல பரலோகத்து தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோக தேவனை துதிக்க நீங்களும் நான் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பரலோக தேவனை உயர்த்தும்படியாக தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவனை உயர்த்த உயர்த்து வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மனுஷனை நீ உயர்த்த உயர்த்து வாழ்க்கையில அழிவுதான் வரும். மனுஷனை நீ உயர்த்த உயர்த்து அது உனக்கு கண்ணியாக மாறும். ஆனா தேவனை உயர்த்த உயர்த்து வாழ்க்கையில தேவ மகிமை தேவ பிரசன்ன தேவ மகிமை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். தீரமான வைடாரகநாதன பௌட்டாரகனாரகசியா இது சொல்லுகிறது, உதடல் கனியாகிய ஸ்தோத்திர பலிதன் அவருக்கு செலுத்த கடவோ. ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருடைய நாவுகள் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவதற்காக இந்த நாவுகள் திறக்கப்படுகிறது. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துல கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓய்வு நாளை பரிசுத்தமை ஆசரிக்க வேண்டும் என்றும், ஓய்வு நாள் உமக்குரியதென்றும், ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாதும் என்று சொல்லப்பட்ட வேத பிரமாணத்தின்படி இந்த நாட்களை ஒருமித்து உம்முடைய சமூகத்துல கூடி உம்முடைய ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாக வேதத்துல சொல்லப்பட்டது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இவ்வளவு நேரமாய் தேவ சமூகத்துல ஜெபித்தோ விண்ணப்பித்தோ சாட்சிகளை சொன்னோம், உங்க நாமத்தை உயர்த்தினோம். சற்று நேரம் உங்க சத்தத்தை கேட்கும்படியாக எங்களுடைய காதுகள் திறக்கப்படும்படியாக இந்த நாட்கள் நம்முடைய பாதத்துல வந்திருக்கிற ராஜா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளில் லீதருடைய இருதயம் திறக்கப்பட்டது போல எங்களுடைய செவிகளும் திறக்கப்பட்டபடியாய், எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறோம். நீர் என்ன பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ உம்முடைய சத்தம் எச்சரிப்பின் சத்தமாகவும் விடுவிக்கிற சத்தமாகவும் ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீ சொன்னீரே பேசுறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது போல ஆவியான தாமே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். திக்கு வாயும் அந்த நாவுள்ள மோசையோடு பேசின கர்த்தர், பிழையாமன் கழுது வாய் திறந்து பேச செய்த கர்த்தர், இந்த பகல்வேளை அடிமையோடு கூட கர்த்தர் பேசுவீராக. பேச அடிமைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன், நீங்க வெளிப்படுங்க, நான் மறைந்து கொள்ளுகிறேன். இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த வசனத்தை மறுபடியும் ஒரு வீசி கூட வாசிக்க கேட்க. சங்கீதம் 136 அதோட 26வது வசனம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதில் அருமையான ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். மனப்பாடமான ஒரு வேத பகுதியும் கூட, நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியும் கூட. ஆனாலும் இந்த நாளிலும் துதியின் மேன்மை என்று சொல்லுகிற தலைப்பின் கீழ் பரிசுத்தாவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையில் உங்களோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். துதியின் மேன்மை வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் நானும் பரலோகத்தின் தேவனை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் அதிகமாக மனுஷனை உயர்த்துகிறதும், மனுஷனை புகழ்ச்சி படுத்துகிறதும், மனுஷனை மேன்மை பாராட்டுகிற அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், உதடல் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்த கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை, ராஜ மேன்மை அனுபவித்தது வாழ்க்கையில வனாந்திரத்துல இருக்கும் போது. மனுஷனையோ தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த சிங்கம் புலி எல்லாவற்றையும் மேற்கொண்ட சத்ருவையோ உயர்த்துவதல்ல. அந்த இடத்துல இவனமாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். எந்த நாவுகள் ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ளுமோ, எந்த நாவுகள் ஆண்டவரை உயர்த்துமோ, எந்த நாவுகள் ஆண்டவரை உயர்த்துமோ, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அந்த இடத்துக்குள்ள இறங்கி வந்து அந்த ஜனத்தை உயர்த்துகிறவராய் இருக்கிறார்.
மனுஷனை நம்ம புகழ்ச்சி படுத்தும் போது, மனுஷனை உயர்த்தி காட்டும் போது, மனுஷனை நம்ம மேன்மை பாராட்டும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணியாக மாறுகிறதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பரலோக தேவனை துதிக்க கடமைப்பட்டவர்கள். அநேகமாக மனுஷனுக்கு என்பதை நம்ம சொல்லுவோம், நீங்க இல்லாம எங்க வாழ்க்கையில் எதுவும் இல்ல, நீ இல்ல நான் இதுக்கு மேல செத்து போயிருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அதே நிலைமை தான் மாறுகிறதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை உயர்த்த அனுதினம் துதிக்க வேண்டுமாம். துதியினுடைய மேன்மை குறித்து வேதத்திலிருந்து அநேக காரியங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எந்த இடத்துல எல்லாம் துதி இருக்குமோ அங்கெல்லாம் மேன்மை உண்டா? எங்கெல்லாம் துதி இருக்குமோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் உண்டா? எங்கெல்லாம் துதி இருக்குமோ அங்க பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும். எங்கெல்லாம் துதி இருக்குமோ தேவாக்கினி இறங்கி வரும். எங்கெல்லாம் துதி இருக்குமோ அங்கெல்லாம் அந்த ஜனத்தோடு கூட கர்த்தர் உலாவுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்முடைய நடுவில் உலாவ வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பும் போது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை துதித்தால் மட்டுமே அந்த பிள்ளை வாழ்க்கையில தேவன் அக்னி மதிலாக இருக்கிறவர். ஆமென். துதிக்கும் போது பரலோகமே இறங்கி வருகிறதா இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் பரலோக தேவனை துதிக்க கடமைப்பட்டவர்கள். பரலோகத்து தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரைக்கும் நம்ம எப்படி துதித்தோம் என்பது அல்ல, இன்றைக்கு நம்ம துதிக்கும் போது, ஆண்டவரை உயர்த்தும் போது, பாடும் போது, அவருடைய நாமத்தை புகழும் போது ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த பூமியில் அல்ல, தேவனுடைய பரலோக தேவனை நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று. அல்லேலூயா. பரலோக தேவனை உயர்த்தும் போது துதியினுடைய மேன்மைகள் என்ன, ஒரு தேவ பிள்ளை துதித்தால் என்ன நடக்கும் என்று வேதத்தில் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, துதித்தால் அமைதி கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. துதித்தால் அமைதி கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அமைதியா இல்ல, ஆமென், அடிக்கடி சொல்லுவோம், நானே தெரியல, இறுதி அமைதியா இல்ல, சமாதானமா இல்ல, படபடப்பா இருக்குது, ஏதோ கஷ்டமா இருக்கு என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அதற்காக யாரிடத்துல பேசுறா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் விரும்புவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை துதிச்சா இருதயத்தில் அமைதி உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் வாழ்க்கையில் அமைதி இல்லாத ஒரு இருதயமாக, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை துதித்த போது, தேசம் துதித்த போது 40 வருஷம் தேசத்துல அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் கற்றுக்கொண்டிருக்கிறது. புரட்டிக் கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆகியால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானாருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவருடைய சேனாதிபதி சிசேரா, அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்க ஆரம்பித்தான். 20 வருஷம் இந்த சிசேரா அந்த ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிச்சான். அந்த ஒடுக்குதலை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசித்தோ, சத்துருக்கள் அழிய கடவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல என்று சொல்லி ஆண்டவரை பாடினார்கள். இப்படி பாடுவதற்கு காரணம் என்ன? இந்த ஜனம் இப்படி துதிக்க காரணம் என்ன என்பதுதான் வேதத்தில் நியாயாதிபதிகள் வாசிக்க கேட்கிறோம். அல்லேலூயா. அந்த இடத்தில் சிசேரா இந்த ஜனங்களை 20 வருஷம் ஒடுக்கி கொண்டிருக்கிறான். இந்த ஒடுக்குதலை ஜனங்களால அவர்களால கடந்து போக முடியல. ஆமென். நம்மளும் சொல்லுவோம், என்னால இதுக்கு மேல முடியல, என்னால நடக்க முடியல, என்னால தாண்ட முடியல, என் வாழ்க்கையில இதுக்கு மேல எதுவுமே என்னால செய்ய முடியாது என்று நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போது நாம் சொல்லி புலம்புகிற தருணங்கள் உண்டு. இவனுமாய் இந்த ஜனங்கள் இவனுமாய் சொல்லுகிறார்கள், 20 வருஷம் ஒடுக்கும், இது எங்களால முடியாது, இந்த வலியை தாங்க முடியாது, இந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியாது, இந்த பிரச்சனையை தாண்டி எங்களால போக முடியாது, நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், சத்துருக்களினால நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று
தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறார்கள். முறையிட ஆரம்பிக்கும் போதுதான் அதே இஸ்ரவேல் தேசத்திலே லபிதத்தின் மனைவியாக தொபராள் தீர்க்கதரிசியாகவும் ஜனங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவளாகவும் இருந்தாள். அல்லேலூயா. அந்த லபிதத்தின் மனைவி துபராள் இவனுமாய் சொல்லுகிறார் தனக்கு கூட இருந்து இருக்கிற பாராக்கை நோக்கி, பாராக்கே, இந்த இடத்துல சிசேராவை கத்து நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார், நீ மலையில ஏறி போக வேண்டும் என்று அநேக ஆலோசனைகள் தேவனுடைய நாம திரும்பமாய் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பாராக்கு சொல்லுகிறார், நான் போகுவேன், ஆனா நீ வராமல் என்னால போக முடியாது என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போவதா, ஆனால் உன் கையில சிசேரா கொடுக்கப்பட முடியாது. ஒரு பெண்ணின் கையிலே அந்த சிசேராவை சத்ருவை கத்தர் முறையடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பேர் தான் யாகேல் என்று வேதம் சொல்லுகிறது. இவனுமாய் சிசேரா அந்த இடத்தில் பாராக்கு எல்லாரை கொண்டு யுத்தம் பண்ணபடி கடந்து போகும்போது சிசேரா யுத்தம் பண்ணபடி கடந்து வருகிறான். ரதத்துல குதிரையில யுத்தம் பண்ணி கொண்டிருந்தவன் அந்த இடத்துல கால்நடையாக ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கும் போது யாகேல் வாரும் என் ஆண்டவரை என்று சொல்லி அந்த கூடாரத்தை திறந்து அந்த இடத்துக்குள்ளாக வைத்தவள் கொல்லப்பட்டுகிறதை பார்க்கிறோம். இவனுமாய் அந்த ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட இடத்துக்குள்ளாக ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துறாங்க. என் தேவன் சத்துருக்களை அழிக்கிறவர், அவர் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார் என்று அந்த இடத்துல தொபராளு ஜனங்களும் சேர்ந்த ஆண்டவரை பாடி துதித்தார்கள். பாடி துதித்த போது வேதம் சொல்லுகிறது, தேசம் 20 வருஷம் கொடுமை அனுபவித்தது, 40 வருஷம் தேசத்துல மாபரிதான அமைதல் உண்டாயிற்று. ஒருவேளை குடும்பம் கொந்தளிப்பாய் இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில கொந்தளிப்பாய் இருந்து கொண்டிருக்கலாம், உன்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் உனக்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை துதிக்கும் போது உனக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்கள் நிர்மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சகமாய் கைகளை கொண்டு வந்தவங்க, தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேற வேண்டும், உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற வேண்டும், உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேற வேண்டும், உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. சிசேராவுக்கு 900 இருபிரதங்கள் இருந்தது. எவ்வளவு பராக்கிரம் இருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளை, உனக்கு பலம் இருக்குது, பராக்கிரம் இருக்குது, நான் என்ன வேணாலும் சாதிக்கலாம் என்று சொன்னாலும் தேவனுடைய கரம் எழுப்பி வரும்போது அந்த இடத்தில் அவர் வல்லமையை உதிக்கிற சூரியனை போல மாறுகிறவர் ஐயா. அந்த சூரியனுக்கு முன்பதாய், வெளிச்சத்திற்கு முன்பதாய் எந்த சத்துருக்களும் நிற்க முடியாது. அந்த வல்லமைக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது. அவர் வல்லமையோட உதிக்கிற தெய்வம். இந்த பகல்வேளை கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், எந்த ஜன நாவுகள் ஆண்டவரை துதிக்குமோ, பராக்கிரமத்தின் தேவன் சிசேராவை தகர்த்து போட்டது போல உனக்கை பராக்கிரமம் செய்யும்படி அவர் எழுந்தருளி இருக்கிறார். கைகளை தட்டி, பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள் பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரை நீர் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா.
இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரைக்கும் நான் அவரை பாடுவேன். உங்க வாழ்க்கையில கத்திரனைக்கு வல்லமை உதிக்கிற சூரியனை போல வந்திருக்கிற. இப்போ கீபோர்டு சத்தம் எல்லாம் வராது. கைகளை கொண்டு வந்த கைகளை காட்டுங்க பார்க்கலாம். கையை கொண்டு வந்த கையை காட்டுங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க போல. ஆமா, இப்ப கையை கொண்டு வந்து அத்தனை பேர் கையை அப்படியே தட்ட போகிறோம். அல்லேலூயா. தட்டி எவ்வளவு தூரம் சத்தம் இருக்குமோ. எனக்கு அடுத்த மீட்டிங் எல்லாம் உண்டு, ஆனாலும் நான் கதறுகிறேனால் என் தகப்பனுடைய வார்த்தை ஒருபோது மாறி போகாதன்று. இப்ப சேர்ந்து கொட்டி பாட போகிறோம். பாரில் எனக்கு. எஸ், இன்னும் சத்தம் வரலாம். புகழ் பாடு, இன்னும் சத்தம். எஸ், எனக்கு வேற என்ன ஒருத்த கையோட சும்மா இருக்க கூடாது. ரைட். புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வாரையினே புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற என்ன வேற ஒண்ணு வேண்டாம். உயிருள்ள அவரை நான் வாரினே துதிப்பேன். புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற என்ன Right, the வேண்டும், Holy Spirit. உயிருள்ள வாரினே Listen புகழ் the பாட power. வேண்டும். பாரில் எனக்கு ஒரு வேற அபிஷேகத்தை என்ன பார்க்கிறேன், வேண்டும், ஒரு மகிமை உயிருள்ள பார்க்கிறேன், வாரினே ஒரு விடுதலையை புகழ் பாட பார்க்கிறேன். வேண்டும். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், ஓ, உயிருள்ள தீபாலபா, வாரினே ஷகரபா, புகழ் லதனரபா, பாட வேண்டும். தீபாலாதனபா, உபாரகனாரகசி. எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வாரையினே புகழ் பாட. அப்படியே கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க, பகல துதிங்க. Praise you. Receive the power. Praise of God. ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் பரலோக தேவனை துதிங்க. ஒரு கிருபை என்றும் உள்ளது. உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி, உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி உண்டாகிறது. உன் அமைதியை கட்டுக்கிற, உன்னை கள்ளம் கட்டிக்கிற, உன்னை அழிக்கிற, உனக்கு எதிராய் நிற்கிற, ஒரு குடும்பத்தை தகர்க்கிற, ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக்குற சாத்தாண்ட கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே சிசேராவின் தந்திரங்கள், சிசேராவின் கிரியைகள் கர்த்தர் நிர்மூலமாக்கி வல்லமை உதிக்கிற சூரியனாய் துதிக்கிற பிள்ளைட தலைமையில ஒரு அக்னி, ஒரு அக்னி in the name of Jesus. உடலா ரபா ஷிகபலா ரபலா ரனவா. ஹalleluya. ரபா ஷிகமனா ரகசி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு இன்றிலிருந்து ஒரு அமைதல் உண்டாகிறதா? அப்படியே பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்றில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகுத. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வல்லமையாய் உதிக்கிற சூரியனாய் வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று சொன்னேன், துதிப்பதினால். ஆமென். அப்போ நம்ம கையெல்லாம் பிடிச்சு சொன்னோம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்கள். ஒரு தேவ பிள்ளை பரலோகத்தின் தேவனை துதிங்கள், ஒரு கிருபை என்றும் உள்ளது. பரலோக தேவனை துதிக்கும் போது ஒன்று நம்ம வாழ்க்கையில் அமைதி உண்டாகிறது. நமக்கு அமைதி உண்டாகும் போது நம்முடைய தேசத்தில் அமைதி உண்டாகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த தேசத்தை சத்துரு சிறைபிடித்து இருக்கிறானோ, எந்த தேசத்தை சத்துரு கட்டி இருக்கிறானோ, இன்றைக்கு தேவ பிள்ளையை சிசேராவை கர்த்தர் கையில எனக்கு அழித்து போட்டது போல நம்முடைய வாழ்க்கையில துதிக்கிற பிள்ளை இருக்கும் போது, நீ இருக்கிற குடும்பம் அல்ல, நீ இருக்கிற கிராமம், நீ இருக்கிற தேசம், நீ இருக்கிற பட்டணம், ஒன்ன கொண்டு நீ பாடி துதிக்கும் போது ஒரு அமைதி உண்டாகும். சத்துருக்கள் உன் எல்கையில வர முடியாது. உன் நாசமும் வாசமும் அழிவு உன் எல்கையில கேட்கப்படாது. ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் தேசம் ஒரு அமைதலுக்குள்ளாய் பிரவேசிக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கும் போது அமைதி உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அமைதி இல்லைன்னா நம்ம தேவ சமூகத்துல அமைதி வருகிறது வரைக்கும் துதிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு டைம் எல்லாம் ஒரு காரணம் இல்ல, நீங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து துதிக்க துதிக்க நமக்கு அமைதியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அநேகர் இருதயத்தில் அமைதி இல்லாம தான் என்னடா பண்றது, எங்கடா போறது, எங்கடா ஓடுறது, எப்படிடா சமாளிக்கிறது. ஆனா உன்னை சமாளிக்கிறவர் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரிதான அமைதியை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆமென். ஒன்று, துதிப்பதனால் அமைதி கிடைக்கும். இரண்டாவதாக, துதிப்பதனால் தடைகள் விலகும். அல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை, வேதத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்வளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாமே. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில துதிக்கும் போது தடைகள் விலகுத சம்பவம் நமக்கு தெரியும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் கையில ஒப்பு கொடுத்து, அதுக்கு கீழே உள்ள வசனம் எல்லாம் நமக்கு தெரிந்த பகுதியே. எரிகோ ஒரு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. அதுல கை வச்சா சாபம், உள்ள போனா சாபம், வந்தா சாபம், மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த எரிகோ கோட்டை ஜனங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாகவே இருந்ததா. ஆண்டவர் சொன்னார் இவனவாக, இது ஒரு பெரிய தடை. அல்லேலூயா. ஒரு பெரிய தடையா இருக்கிறதுனால இந்த எரிகோ கோட்டை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். இந்த எரிகோ கோட்டையை உடைக்கணும்னா வேற எதுவும் நீ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியானால் 7 நாட்கள் சுற்றி ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும். 7 நாட்கள் சுற்றி வரணும். 7வது நாள் மகா சத்தத்தோட ஆர்ப்பரிக்கணும். தேவன் சொல்லுகிற நாள் தான் அங்கே ஆர்ப்பரித்து துதிக்கணும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தடைகள் விலகணும்னா ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. துதிக்கிறது வேறு, ஆர்ப்பரிக்கிறது வேறு. அல்லேலூயா. துதிக்கும் போது சத்தம் எவ்வளவு தூரமாய் உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறோமோ, உயர்த்துகிறோமோ, அப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற தடைகள் விலகும். அல்லேலூயா. நம்ம ஆர்ப்பரிக்கிறது நமக்கு தெரியும். அல்லேலூயா. கிட்ட இருக்கிறவளுக்கு நமக்கு சவுண்ட் இதுவரைக்கும் நல்ல வண்ணம் தெரியாது. அல்லேலூயா. நம்ம கை தட்டுகிறது கிட்ட இருக்கிறவளுக்கு சத்தம் கேட்காது. அல்லேலூயா. இங்க எவ்வளவு கீபோர்டு போட்டாலும், எவ்வளவு மைக் செட் வச்சாலும், எவ்வளவு தூரம் ஃப்ரீடா சத்தத்தை உயர்த்தி கத்தி கதறினாலும் நம்ம அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறபடியால் நமக்கு முன்பதாக நிறைய தடைகள் வந்து கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த தடை யார் விலைக்கு போடுவா, இந்த தடை எப்படி போகும், யாரை தேடி போகிறது சொல்லி ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு அமைதி இல்லாமலே நீங்க இங்க வந்து இருக்கலாம். புரிஞ்சவளுக்காக ஒரு ஆமே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையில தடை போகணும்னா நம்ம தடையா இருக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தடை, நான் தான் தடை, நான் தான் ஆர்ப்பரிக்கணும், நான் தான் துதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 நாள் உபவாச கூட்டம் வச்சோன்னா நமக்கு ஸ்வீட் அண்ட் வாய்ஸ் அப்படியே இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆர்ப்பரிப்பு அப்படி. ஆண்டவர் சொன்னார் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரி. அல்லேலூயா. இப்போ வீட்டுக்குள்ள கடந்து பயங்கர ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பரிச்சோன்னா பக்கத்துல இருக்கிற மெஞ்சல்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா இங்க ஆர்ப்பரிக்கிற ஒரு இடத்துல வந்திருக்கும் போது எவ்வளவு வேணாலும் நீ ஆர்ப்பரிக்கலாம். அல்லேலூயா. அத்தான் இங்க எக்கால சத்தம் எல்லாம் ஊதப்படுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தடை விலகணும்னா நம்ம சத்தமா ஆர்ப்பரிச்சாதான் முடியும். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் பேசுகிற திறமை இல்ல சிஸ்டர். அல்லேலூயா. நமக்கு பேசுகிற திறமை உண்டு, நமக்கு நல்ல நல்ல சத்தம் உண்டு. வேதம் சொல்லுகிறது மகா சத்தத்தோட ஜனங்கள், யாரை நம்ம ஆண்டவர் ஊமையா ஒண்ணு படைக்கல. அல்லேலூயா. அநேக இடத்துல ஊமையா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நான் வலியை அனுபவிச்சுக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். அப்படி அழுவாங்க, கை செய்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அநேகர் அதை கேலி பண்ணுவாங்க. உன்னை கேலியாம வைக்காம வைக்கிறது இருக்கிறாருன்னா நீ ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, எரிகோ அலங்கம் தடை இத்தனை வருஷமா ஒரு சாப மரணம் இருந்த இடத்துக்குள்ளாய் ஜனனி ஆர்ப்பரிக்கணும்னு சொன்ன போது வியாழனா விளட்டு யோசுவா ஆர்ப்பரிக்கட்டு இல்ல இங்க இருக்கிற ஊழியக்காரன் ஆர்ப்பரிக்கட்டு, ஒரு ஜனம் வேடிக்கை பார்க்கல, ஒரு ஜனமும் ஆர்ப்பரிக்காம இருக்கல. இல்ல நம்ம 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி அப்படி சொல்ல போனா நம்ம பயங்கர விசுவாசிகள். ஆனாலும் இன்னைக்கு சொல்லணும், கைய தட்டுங்க, வாய திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க, கைய தூக்குங்க அப்படின்னு எல்கேஜிக்கு பானை எடுக்கிறது மாதிரி எடுத்தாதான் நமக்கு லைட்டா ஒரு அசைவு வரும். அல்லேலூயா. ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரீதியா போகும்போது டாக்டர் கையெல்லாம் பயங்கர வலி, தூக்க முடியும் சொல்ல, சைட்டா தூக்கு, அங்க போய் எவ்வளவு வேணாலும் தூக்கி காட்டுவோம். ஆமே 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 சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க, நம்ம எல்லாம் அந்த கேட்டகரி தானே. இல்லையா, நம்ம கைய தூக்கணும் சொன்ன இப்படிதான் இருக்கும், நமக்கு முட்டு வளையாது. இல்லையா, என்னைக்கு முட்டு வளையுதோ அன்னைக்கு சில தடைகள் விலகி போகும். அல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவரே சுபிநாமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே ஓங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக போய்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. இப்பவும் கைதட்டாத கேஸ் இங்க இருக்குது. அல்லேலூயா. இப்பவும் ஆண்டவர் ஆர்ப்பரிக்காம இங்க வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்குது. திரும்ப பாடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு கையை தட்டி தடைகளை விலக்கிட்டு போகணும், அல்லைங்க நாங்க 1 மணிக்கு வந்து குடலை கறக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மக 6 வாரத்தோட ஆர்ப்பரி. நீ இங்க ஆர்ப்பரிக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கிற தடையின் கற்கள், வீட்டுக்குள்ள இருக்கிற எதிரிகள், சாத்தாண்ட கோட்டைகளை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கும் போது தடைகளை விலக்கி போட்டுகிறவர், துதிக்கும் போது சத்துட்ட கோட்டைகளை நிர்மலமாக்குற தேவன். உனக்கு இருக்கிற தடை என்ன, உனக்கு விரோதமா இருக்கிற தடைகள் என்ன, உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை என்ன, இன்னைக்கு சொல்லு. தேவ சமூகத்தில் ஆர்ப்பரித்து 6 வாரத்தோட முழங்கும் போது என்னுடைய தடைகளை விலக்கி போட்டு நான் இயேசுவின் நாமத்தினால வெற்றி எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன். அன்னைய தலை மேல ஒரு வெற்றி, ஒரு ஜெயம். உடால் ஆரகசி எது உனக்கு தடையாயிருந்தோ அது வெற்றியின் ஆர்ப்பரிப்பாய். ரகசி மந்தராதன பௌட்டாரகநாதன பௌட்டாரகனா ரீபால வைடாரகஸ்யாராதனை தீரமான பௌட்டாரகனாரகசி ரீதல பௌட்டரகனை. ஜனங்கள் 6 வாரத்துடைய முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. நீ 6 வாரத்துடைய ஆர்ப்பரிக்கும் போது உனக்கு முன்னாடி தடைகள் வழி விலகி போகிறதா, உனக்கு விரோதமாகிற தடைகளை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார். எது உனக்கு தடையின் கற்களாய் இருந்ததோ அது ஏறி கடந்து போகிற படி கற்களாக அபிஷேகத்தோட தடைகளை உடைத்து நீ ஏறி அமருகிற நாள் இதுவே. இதுவே இதுவே சாவியான ஒரு உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரமாய் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமோ ஆர்ப்பரிக்கிறோமோ நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எரிகோக்களை கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தடை விலகணும், வாழ்க்கை முன்னேறணும், வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டுகிறோம், அநேக காரியத்தை செய்கிறோம். ஒண்ணு சொல்லுகிற, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை தடைகள் தோல்விகள் மாறணும்னா நீ தேவ சமூகத்துல வந்து ஆர்ப்பரிச்சாலே போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் அனுதினம் எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால் விடும் போது ஒண்ணு தேவ சமூகத்துல இப்படி கடந்து கத்தி ஆண்டவரை துதிக்கிறதுனாலதான் கர்த்தர் நல்லவராய் கரை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிற தேவ ஜனமே, தடை என்பதை நாமவே உருவாக்கி வைத்துக் கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு நாம் வரும்போது தடையாய் இருந்து விடாதபடி ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்துல வந்து ஆண்டு சொன்ன 7 நாள் சுற்று, 7வது நாள் 7 தடவை பட்டணத்தை
குறித்து நான் சொல்லும் போது ஆர்ப்பரிச்சு பாரு. இனி குணகுருபதா இந்த தடையான அலங்க இருப்பது இல்ல, இருப்பது இல்ல. கைகளை தட்டி அலங்க இருப்பது இல்ல. உனக்கு முன்னாடி தடை இருப்பது இல்ல, உனக்கு முன்னாடி பிரச்சனை இருப்பது இல்ல, உனக்கு முன்னாடி துக்கம் இருப்பது இல்ல, உனக்கு முன்னாடி எதிரி இருப்பது இல்ல. உடாலாரபா சந்தராதனா ரீபலாதன பௌட்டாரகனாரகசி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். எத்தனை பேர் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கிறீங்க? இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. அப்ப துதிக்கும் போது ஆமென், இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நல்ல அழகா ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாழ்க்கையில தடையே இல்லைன்னு சொல்ற கையத்துக்கு ஒரு ஆமேன் போடுங்க. ஹல்லேலூயா. அப்ப இருக்கிற அத்தனை பேருக்கு தடை நம்மளே ஒத்துட்டோம்ல. ஹல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில தடை இருக்குது, எப்படி மேற்கொள்வது? தடையோட்டு கூட ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேற முடியாதா? தடையோட்டு கூட வாழ்க்கையில ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயம் எடுக்கணும்னா இன்னைக்கு நம்முடைய நாவுகள் ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க கீபோர்டு போனாண்டா. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற கையெல்லாம் வெளியே வரணும், சத்தமா ஆர்ப்பரிக்க போகுது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கையை தட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. கண்ணாக்குள்ள ஒரு ஊழியக்காரன் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி இருந்த போது ஒரு ஊழிய கரிவனமாய் சொன்னார், அமெரிக்காவில ஒரு ஒதுங்குற தூரமான இடத்துல போய் அங்க நல்ல கையை தட்டி கெக்கன்னு சிரிப்பாங்களா. ஹல்லேலூயா. நமக்கு கேட்கிறது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கும். எதுக்கு கையை தட்டி அழகா சிரிக்கிறாங்கன்னா, கை தட்டுனா அன்னைக்கு நம்முடைய நாடி நரம்பு எலும்பு எல்லாம் அப்படி அசைவு உண்டாகிறது. ஆமே. கையை தட்டும் போது சரீரத்துல பலவீனம் போகுதா. ஆமே. நல்லா சிரிக்கும் போது எல்லா வியாதிகளும் குறையுதா. நம்ம முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், குலுங்க குலுங்க சிரித்தால் குறைந்து போகும். இல்ல சிலது பாத்தீங்கன்னா எப்போ இருக்கு, அதுக்கு நோய் அதிகம் கூட வந்துடும். இல்ல நல்லா சிரித்து ஆண்டோட நாம தன்னால சும்மா எல்லாம் சிரிச்சிடாதீங்க. பிறகு எங்கள்கிட்ட தான் உங்களை கொண்டு வந்தது. ஆமே. என்னான்னு சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் என்னானே தெரியல, ஒண்ணு ஜோம் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க சிஸ்டர். இல்ல நமக்கு முடியல, எத்த நல்லவர். அல்லேலூயா. சரி போகட்டும் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானங்கள் எல்லாம் வேதத்துல இருந்தா வெளியே வருது. அல்லேலூயா. இன்னைக்கு கைதட்ட மாட்டிக்கிற நம்ம ஒரு நாள் நல்ல கையை தட்ட டாக்டர் வைப்பா. ஆமா. முட்டை எனக்கு தூக்கி உயர்த்த முடியாத நம்ம ஒரு நாள் நல்ல தூக்க ஆண்டவர் வைப்பார். ஆமா ஆமா. அதனால இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க, என் வாழ்க்கையில தடையா இருக்கிற தடைகளை நான் உடைப்பதற்கு நான் ஆண்டவரை துதிக்க ஆர்ப்பரிக்க கடமைப்பட்டவளா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க துதிச்சு ஆர்ப்பரித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில மாபெரிதான வெற்றியை வித்தியாசத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கண்டு பயந்து ஒருத்தனும் உள்ள போகாது வராத இருந்தது யோசுவா சொன்னபோது எல்லா ஜனமும் உற்சாகப்பட ஆரம்பிச்சாங்க. ஐயோ, யோசுவா சொன்னது போல ஆர்ப்பரிச்சே ஆகணும், யோசுவா சொன்னது போல துதிச்சே ஆகணும், யோசுவா சொன்னது போல மகா ஆர்ப்பரி போட்டு முழங்கியே ஆகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க சொல்றோம் சத்தமா வாயை திறந்து. அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்க மாட்டார், என்னைக்கு ஊழியக்காரங்க சொல்லிட்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். நம்முடைய வாழ்க்கையில நன்மை நிரப்பாதது நம்முடைய வாய் தான் காரணம். ஆமே சொல்லுங்களேன். நம்ம நாவை குறிச்சு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எப்படின்னு. அல்லேலூயா. சரி போகட்டும், அது என்னுடைய சப்ஜெக்ட் கிடையாது. அல்லேலூயா. துதிப்பதனால தடைகள் விலகும். மூன்றாவதாக துதிப்பதனால கட்டுகள் உடையும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிக்கும் போது வேதத்துல வாசிக்கிற, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நீங்களே வாசிங்கள பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதோட 25, 26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம அநேக இடத்தில் ஆண்டவரை துதிப்பதற்கு வெட்கப்படுவோம், ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு வெட்கப்படுவோம்.
ஆனா பவுல சீலாவுடைய சரீரம் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகளினால கட்டப்பட்டு இருக்கிறதா. இது சொல்லுகிறது பவுல சீலாவும் கைதட்டி பாடி துதித்தாங்க. நல்ல அவங்க வேதம் சொல்லுகிறது ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் இவங்க பாட்டு சத்தத்தை துதி சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாங்களா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஜெபித்தாங்க, காவலில் இருந்தா துதித்தாண்டவரை பாடினார்கள். கீழே வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அல்லேலூயா. அப்ப துதிச்சா கட்டு உடையும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்க கேட்டோம். நடு ராத்திரியில பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க. துதித்த போது ஒரு அசைவு உண்டாகுது. துதித்த போது கட்டுகள், வேதம் சொல்லுகிறது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டுல பாடி ஒரு நபர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, நீங்க வீட்டுக்குள்ள பாடி துதிக்கிறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய கட்டுகளும் உங்களை கொண்டு கலந்து போகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ராமையும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப துதிக்கும் போது எவ்வளவு விதமாய் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளாக துதியின் சத்தம் கேட்கிறதா. வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வீடு நீதிமானுடைய கூடாரமா இருக்கிறதா? நம்முடைய வீட்டுக்குள்ள துதிய சத்தம் கேட்கிறதா? நம்முடைய வீட்டுக்குள்ளாக பாடல் சத்தம் கேட்கிறதா? வேதம் சொல்லுகிறது ஒரு தேவ பிள்ளை துதிச்சா போதுமா, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை பாடினா போதும், கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தான் இருக்கிறாங்க. சரீரம் முழுவதும் கட்டப்பட்டு இருந்தாலும் அவங்க வாயை கட்ட ஒருவரால முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே, நம்முடைய வாழ்க்கையில கட்டுகள் கழற்றிருந்தாலும் நம்ம வாய் கட்டப்பட்டு இருக்கிறபடியால் கட்டுகள் நம்மளை விட்டு உடைய முடியவில்லை. அல்லேலூயா. கட்டுகள் நமக்குள்ளாக இருக்கிறது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு தாய் இவனமாய் சொன்னாங்க, அவர்களுக்கு திருமணமாகி 5 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சாம். அநேக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அநேகரை தேடி போனாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். அந்த தாயார் தேவ சமூகத்தில் நீ ஆண்டவரை தவிர வேறொரு வழியில் என்பதை நிச்சயித்து கொண்டு வீட்டுக்குள்ளாக இருக்கும் போதும் ஆலயத்துல போய் அதிகமாய் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். துதித்து துதித்து தேவ சமூகத்தில் தன்னுடைய வயிற்றுல கை வைத்து கற்பத்தை திறக்க ஆண்டவரால முடியும் என்று சொல்லி அதிகமாக துதிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாள்ல விசுவாசத்தோடு துதிக்க ஆரம்பிச்சாங்க. என் கற்பத்துல நீங்க நல்ல பிள்ளையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று. ஒரு சில நாட்கள், வருடங்கள் ஓடி போனது. 7வது வருடத்திலே தேவ நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அவனமாக தன்னுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கும் போது தேவனை விட்டு பின்மாற ஆரம்பித்தார்கள். தேவ சமூகத்தை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள். ஆமென். அப்படி கடந்து போகும் போது 2 வயதாகும் போது பிள்ளைகளால எழுந்து நடக்க முடியவில்லை. தன் பிள்ளைக்கு பேச்சு திறமை வரவில்லை, நாவுகள் கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஒரு நாள் தேவ சமூகத்தில் மறுபடியுமாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அழுது செபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் இவனமாய் சொன்னாராம், முடியாது என்று சொன்ன இடத்துல நல்ல ஒரு கனியை கொடுத்த என்ன துதிச்சு, இன்னைக்கு நீ என்னை விட்டு தூரமாய் உலகத்துக்கு நேராய் துதிக்காதபடி இன்னைக்கு என்ன துதிச்ச நாவு எனக்கு நீ உலகத்தை துதிச்சுட்டு இருக்கிற, அதனால தான் உன் பிள்ளைக்கு கடந்து வந்த சாபம் என்று ஆண்டவர் சொன்ன போது மறுபடியுமாக தன் வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து பொருத்தனையோடு செபிக்க ஆரம்பித்தார்கள். 4வது வயதுல கிருபையால பிள்ளை எழுப்பி நடக்க ஆரம்பித்தது. பேச முடியாது என்று சொல்லி மெடிக்கல் எழுதின ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்றி அந்த பிள்ளை கர்த்தர் பேசும்படியாக கிருபை கொடுத்தார். எதுக்கு சொல்றேன்னா, இது நான் கட்டுக்கதை அல்ல. நான் அந்த வீட்டுல செபிக்க கடந்து போன போது தாயார் இடத்துல சொன்ன ஒரு ஜீவனுள்ள சாட்சி. அப்போதான் சொன்னாங்க, என் ஆண்டவரை தவிர வேறொரு இடத்துல இருந்து நம்மை விடுவிக்க யாராலும் முடியாது என்பதின் வாழ்க்கையில் நிச்சயித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளை நம்ம சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, கட்டு இருக்குது. ஐயா, கட்டு உடையதுக்கு நம்ம யாரை தேடி போகணும் அவசியம் இல்லை. நீ ஆண்டவரை துதிச்சா போது வாழ்க்கையில துதியின் மேன்மையை ஒரு கட்டுகளை உடைக்கிறதா இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறதா.
அல்லேலூயா. நான்காவதாக துதிப்பதனால சத்துருக்கள் அழிவார்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதருக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் யூதருக்கு விரோதமாய் அம்மோன் தேசத்தார், மோவாபியார், சேயீர் மலை தேசத்தார் யுத்தம் பண்ணபடி 3 தேசத்தார் ஒன்று சேர்ந்து வருகிறாங்க. இது 3 பேரும் யோசபாத்துக்கு விரோதமாய் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது. 3 சேர்ந்து ஒற்றுமையோடு கூட சத்துருக்கள் ஒருமித்து கைகோர்த்து அழிக்கும்படியாக யுத்தம் பண்ணபடியாக எழுத்து மேற்கொள்ளலாம் என்று வரும்போது யோசபாத்து தேவ சமூகத்துல சொல்கிறார், யூதாவின் ஜனங்களை நீங்க எல்லாரும் ஆண்டவரை துதிங்க, நீங்க அவரை நம்புங்க, அவர்தான் இந்த இடத்துல சத்துருக்கள் நடுவுல நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று அந்த ஜனத்தோடு கூட ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறதா, சத்துருக்கள் 3 பேர் யுத்தம் பண்ணும்படி எதிரிட்டு வந்த போது இங்க யூதா ஜனங்கள் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க. அல்லேலூயா. பாடி துதித்த போது அந்த இடத்துல வேதம் தெளிவாக சொல்லுகிறதா, அந்த 3 சத்துருக்களும் ஒற்றுமையோடு வந்தவங்க அவங்க 3 பேருக்குள்ளாக மாறி மாறி சண்டை போட்டு வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டுவோர்கள், உனக்கு விரோதமாய் எழுப்பி வருபவர்கள் வேதம் சொல்லுகிறதா அவர்கள் அந்த இடத்திலிருந்து நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்றார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியை புறப்பட்டு வருவார்கள், 7 வழியை துரத்துவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் எழுப்புவர்கள் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது இல் பொருள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆனால் ஜனமே, நம்ம செய்ய வேண்டியது கையை கட்டி உட்கார்ந்து இருப்பதல்ல, ஏதோ நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதல்ல, ஆண்டவர் பார்த்து கொள்வார் நீ சொல்லிக்கொண்டு நிர்விசாரமாய் இருப்பதல்ல. இன்னைக்கு நீங்கள் நானும் கட்டுக்குள்ளாய் தடைகளுக்குள்ளாய் இருக்கிற ஒரே ஒரு காரணம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவர் பார்த்து நிர்விசாரத்தின் ஆவிக்குள்ளாக நாம் கட்டப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் நம்மை ஜெயம் எடுத்து கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு நிர்விசாரத்தின் ஆவியை தூக்கி எறிந்து தேவ சமூகத்தில் நீங்க வாய் திறக்கப்பட்டா, நான் சொல்லுகிறேன், ஜெபிக்காம ஒருத்தர் நல்லாவாக முடியாதா? தேவ சமூகத்துல துதிக்காம ஒருத்தர் அடுத்த ஸ்டெப்ல போக முடியாது. ஆண்டவரை தேடாத ஒரு ஜனமும் நன்மையை கண்டுகொள்ள முடியாது என்று வேத பிரமாணத்தோடு வைராக்கியத்தோடு தேவ சத்தியத்தை உரைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நீ கடமைக்கு 2 நிமிஷம் ஜெபித்தா போதும், 10 நிமிஷம் ஜெபித்தா போதும், நீ ஆலயத்தை துதிச்சா போதும், இப்படி எல்லாம் சொல்லி கற்றுக்கொண்டுப்பாங்க. நான் சொல்லுகிறேன், துதிக்காத எந்த நாவு தேவனுடைய நாமத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதா? துதிக்காத எந்த நாவு கட்டு உடையாதா? துதிக்காத எந்த இடத்துல தடைகள் விலகி போகாத? இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழுப்புகிறாங்க? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எதிரிட்டு வராங்க? ஏன் பிரச்சனை வருதா? ஏன் ஒடுக்கம் வருது? ஏன் பாவம் நமக்குள்ளே வருது? ஏன் நமக்குள்ளே அகங்காரம் வருது? ஏன் நமக்குள்ளே துணிகரம் வருது? ஏன் நமக்குள்ளே இருமாப்பு வருது? ஏன் நமக்குள்ளே மாம்சத்தின் கிரிய வருது? தேவனை துதிக்காத உனக்கும் எனக்கும் இருக்கிற நிர்விசாரத்தின் ஆவி. ஹalleluya. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பாப்பாரு, அவருக்கு தெரியாதா என்கிற சாக்கு போக்கு நிர்விசாரம் இருக்கிற இடத்துல ஒரு நாள் தேவன் கிரியை செய்ய முடியாது என்பதை வேத பிரமாணத்தில் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். உடமான வைடாரகசி. ஹalleluya. ஹalleluya. ஒரு தேவ பிள்ளை, நீ துதி, எழுத உடனே துதி, ஜீவனை தந்தவரை நினைச்சு துதி. ஏன் துதிக்க முடியாது? மனுஷ இடத்துல பல மணி நேரம் மொபைல் எடுத்து கடலை போட தெரியுதுல்ல? ஹalleluya. ஹalleluya. ஒரு மனுஷ இடத்துல கட்டங்கள படிச்சேன், 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு நபர் இடத்துல நீ பேசுறேன்னா அங்க பாவம் பெருகாம போகாது, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா ஆமா. தேவையில்லாத பேச்சு, குடும்ப கதை, அந்தரங்க கதை எதுக்கையா?
தேவ சமூகத்து நாவு தேவனை மட்டும்தான் துதிச்சுட்டே இருக்கணும். நீ ஆண்டவரை தான் பார்க்கணும். உன் நாவு அவரை தான் புகழ்ந்து கொண்டாடிட்டே இருக்கணும். எங்க நீ புகழுகிறியோ அது உன் சந்ததிக்கு மேன்மையா இருக்கும். ஒரு யோசபாத்து ராஜா நினைச்சா எத்தனை படபலங்களை கொண்டு வரலாம், எத்தனை சேனாதிபதிகளை கொண்டு வரலாம், எத்தனை யுத்த வீரர்களை கொண்டு வரலாம். யோசபாத்து சொன்னா, சத்துருக்கள் கூட்ட கொடி வாராங்க, எனக்கு வழி தெரியாது ஆண்டவரை தவிர. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒருத்தர் சத்துரு எதிரிட்டு யுத்தம் பண்ண வாரான், அங்க பாடி ஆண்டவரை துதிக்கிறாங்க. துதிக்கிற துதி பாடல் பாடி தூயவரை துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோடி சோத்திர சோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி சோத்திர சோத்திர சோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையோ கடுமையான சூழ்நிலையோ மாறிடு துதிக்கும் போதே மாறிடு துதிக்கும் போதே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. ஹல்லேலூயா. பாடி துதிக்கிற பிள்ளைய சத்துரு ஒருபோது தொட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். பாடி துதிக்கிற பிள்ளைய சத்துரு ஒருபோது மேற்கொள்ள முடியாது. பாடி துதிக்கிற தேவ பிள்ளைய சத்துரு ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. பாடி துதிக்கிற தேவ பிள்ளைய தேவன் சத்துருக்கள் நடுவுல தலை உயர்த்தி காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத்து சொன்னான், தேவ சமூகத்துல யூதா ஜனமே நம்ம எல்லாரும் இப்ப ஆண்டவரை பாட போகிறோம். அல்லேலூயா. அங்க ஒரு மனுஷன் யுத்தம் பண்ண வருகிறானா, தேசமே படையெடுத்து யுத்தம் பண்ண வரும்னா, யுத்தம் பண்ண போறவங்க என்ன கொண்டு போவாங்க? அல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்ம சர்ச்சுக்கு வர்ற போது ஆராதிக்கும் போது பைபிள் எல்லாம் கொண்டு வர மாட்டோம். அல்லேலூயா. ஆனா இது யுத்தம் பண்ணுகிற பட்டயம். இது கூட இருந்தா நிச்சயமாகவே சத்துரு நம்மை தொடாது. அல்லேலூயா. அதனால நமக்கு குருட்டு புத்தி எல்லாம் உண்டு. தலையில கடையில வச்சு பைபிளை வச்சு தூங்குறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் தலையில கடையில வச்சிருக்கிறீங்க பைபிளை? ராத்திரி தூக்கம் வராம தலையில கடையில தூக்கி வச்சு ஆமா பைபிள் எல்லாம் வச்சு, அல்லேலூயா, இது வச்சா சத்துரு வராதுன்னு வரும். அல்லேலூயா. இது வச்சாலும் வரும். அல்லேலூயா. ஆனா பாடி துதிச்சு வருவதே இல்ல. அல்லேலூயா. பாடும் போது துதிக்கும் போது சத்துரு அந்த இடத்துல நிற்கவே முடியாது. எனக்கு ஒரு விசை, ஒரு வீட்டுல நாங்க ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டு கடந்து போயிருந்தோம். அல்லேலூயா. அங்க அந்த இடத்துல பிசாசு இருக்க உண்மையாட்ட எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்ப நாங்க பாட ஆரம்பிச்சோம். உன்னதமானவரு உயர் மறைவில் இருக்கிறோம். அப்படியே 2 சென்டென்ஸ் போன உடனே அங்க இருந்த அம்மா இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சுது. நான் உடனே சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்பத்தையும் மிதிப்பாய் அப்படி பாருட வலு சர்பம் எழும்பி இருக்குதா அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ பாட ஆரம்பிச்சா உள்ள இருக்கவனுக்கு இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க வீட்டுல பாடி துதிங்க, உங்க வீட்டை யாரும் தொட முடியாது. நீங்க பாடி துதித்து பாருங்க, உங்க சத்துருவோட எல்கையில வரவே முடியாது. அப்போ பாடி துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடையும். பாடி துதிக்கும் போது சத்துருக்கள் அழிவார்கள். அந்த யோசபாத்து குரத்தப்ப எழுப்பி வந்த சத்துருக்கள் அங்க 3 பேரும் கம்பெனியா சந்தோஷமட யோசபாத்து யூதாவை எனக்கு அழிச்சு வெட்டுட்டு சிதறிட்டு வரணும்னு நினைச்சா, இப்ப வந்த ஒற்றுமையா வந்தவன் அவனுக்குள்ளே அடித்து சாகுறான். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல வெற்றியுள்ள தேவனாய் கடந்து வந்தார். 5வதாக துதிப்பதால பெரிய காரியம் நடக்கும். சொல்ல எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். யோவேல் 2:21 சொல்லுங்க, தேசமே பயப்படாத மகளத்து கலிகுரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
அல்லேலூயா. தேசமே பயப்படாது, மகளுக்கு களி கூறு என்று சொன்னால் ஏதோ உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி அல்ல, ஆண்டவரை துதிக்கிற மகிழ்ச்சியின் சத்தம் உன் வாழ்க்கையில புறப்பட்டு வரும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்து நடுவில் பெரிய காரியத்தை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆறாவதாக, துதிப்பதனால நம்முடைய மன விருப்பங்கள் நிறைவேறும். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்க துதிச்சா உங்க மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு போறார். ராமே சொல்லுங்க, எவ்வளவு அழகான தேவன் ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். எப்படி துதிக்கிறது? அல்லேலூயா. அநேகருக்கு டவுட் இருக்கும். ஆமென். துதிக்கிறதை குறித்து வேதம் தெளிவாக அநேக காரியங்களை சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. ரெண்டு விதத்துல சொல்ல முடியும். ஒண்ணு, நடக்காத காரியத்திற்கு நடந்தது போல துதிச்சா அது ஒரு பெரிய விசுவாச துதி. அல்லேலூயா. இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் என்ன கூப்பிட, நல்லவர்னு கூப்பிடுகிறோம். வேத வசனத்தை சொல்லி துதிக்கிறோம், கிருபைன்னு சொல்லி துதிக்கிறோம். இந்த துதி இருக்க 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 தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? என் வியாதியை மாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம் என்று விசுவாச அறிக்கை போட்டுங்க. பிரச்சனையா இருக்கிறீங்களா? பிரச்சனையை மாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம் என்று அறிக்கை பண்ணுங்க. கட்டுகளோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் உடைத்துட்டார்னு சொல்லி அனுதினமும் வேத வார்த்தையில சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அப்ப அவங்க கூட கடந்து வந்து உலாவுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏழாவதாக, துதிப்பதனால ஒரு மாபெரிதான ஆசீர்வாதம். நீங்க துதிச்ச உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். இப்ப அது சரிங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குமா? அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை துதிச்சா ஆண்டவர் மாபெரிதான ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறார். எங்க இருக்குன்னு ஒருவேளை நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். நான் வசனம் இல்லாம எங்கேயுமே பேச மாட்டேன். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 13வது வசனம் சொல்லுகிறது, உன் வார்த்தையின்படி செய்தே ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு முன்பதாக வைத்தேன். உனக்கு முன் சரியானவன் இருவதுமில்லை எழுபதுமில்லை. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை உனக்கு தந்தேன் என்று அந்த வேதத்துல கீழே அப்படியே வாசிக்க முடியும். 13, 14 வசனங்கள். அல்லேலூயா. இது ஆண்டவர் சாலமோன் அவரை ராஜாவை மாற்றுகிறாங்க. ஞானம் இல்ல, தேசத்தை அரசாளுகிறது இல்ல. ஆனா அவன் என்ன செய்கிறான்னா, 1000 சர்வாங்க தகன பலி அந்த இடத்துல போய் தகன பலி என்று சொல்லும் போது தேவனை துதிக்கிற துதி பலி, நாவுகளின் பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்தினா, ஆண்டவரை துதிச்சா, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில என்ன கேட்கிறியோ நீ துதிச்ச இல்ல, என்ன உயர்த்தின இல்ல, என் நாமத்தை மகிமைப்படுத்தின இல்ல, தகன பலி செலுத்தின இல்ல என்று சொல்லி ஆண்டவர் பலியின் மேல் பிரியப்பட்டவராக என்ன வேண்டும் என்று கேட்கும் போது ஞானத்தை மட்டும் கேட்கிறான். ஆனா அவன் மூலமாய் அதுக்கு பிற எழுப்பாத ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த சாலமோனுக்கு கத்தர் கொடுக்கிறார். நீங்க துதிச்சா போதும் உங்க வீட்டுல இருக்கிற வறுமைகள் மாறும். நீங்க துதிச்சா போது உங்க வீட்டுல தரித்திரம் மாறும். நீங்க துதிச்சா போது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறும். நீங்க துதிச்சா போது உங்க கடன் பாரங்கள் மாறும். துதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறார். 7 காரியத்தை சொன்னேன், அப்படி வரிசை அடுக்கிக் கொள்ளுங்க. 1, துதித்தால் அமைதி கிடைக்கும். துதித்தால் தடைகள் விலகும். துதித்தால் கட்டுகள் உடையும். துதிப்பதனால் சத்துருக்கள் அழிவார்கள். துதிக்கும் போது பெரிய காரியம் நடக்கும். துதிக்கும் போது மன விருப்பம் நிறைவேறும். துதிக்கும் போது ஐஸ்வர்யம் கிடைக்கும். 7 காரியத்தை சொன்னேன். இங்க கேட்டு இங்க விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில மேன்மை இல்லை. இல்லை, இது என்ன கேட்டீங்களோ துதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் அமைதியையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய நன்மைகளையும் மனவிருப்பத்தை நிறைவேற்றி தடைகளை உடைத்து கட்டுகளை மாற்றி அற்புதங்களை செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையின் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையின் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நான் துதிப்பதனால என் வாழ்க்கை ஒரு மேன்மை வேணும். நான் துதிக்கிறதுனால என் தடைகள் விலகி போக வேண்டும். நான் துதிக்கிறதுனால என் வாழ்க்கைக்கிற கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். 136வது சங்கீதம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. இப்போ நீங்கள் நான் பரலோக தேவனை துதிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் பரலோக தேவனை உயர்த்துவோமா? உங்க வலது கரத்தை பலத்து நேராக உயர்த்தி வாழ்க்கையில் அமைதி இல்லாம இருக்கிறீங்களா? தடையா இருக்கிறீங்களா? கட்டுகளா இருக்கிறீங்களா? சத்துருக்களால் நெருக்கப்படுகிறீர்களா? இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மக ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கும்படி ஆண்டவர் சொன்னபோது ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல கத்திரந்த இடத்துல சத்துருக்களை எரிகோ கோட்டை கத்தர் உடைத்து போட்டு தன்னுடைய ஜனத்திற்கு மாபெரிதான வெற்றியை கத்தர் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நான் துதிப்பேன், என் ஆண்டவரை துதிப்பேன். அறிவன தாவீது சொல்லுகிறார், என்
ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும், ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நாம துதிப்ப ஆண்டவர. உம்மை துதிக்காம என்னால இருக்க முடியாதா? உம்மை துதிக்காம என்னால இருக்க முடியாதா? உம்மை உயர்த்தாம என்னால இருக்க முடியாதா? எத்தனை பேர் துதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? ஓ ரபா சந்துராதனாரகசி துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கொடி சோத்திர சோத்திர சோத்திரமே என்னாலும் துதி துதியே கொடி சோத்திர சோத்திர சோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே எரிகோ போன்ற சூழ்நிலையோ எரிகோ போன்ற சூழ்நிலையோ பாரிடும் துதிக்கும் போதே பாரிடும் துதிக்கும் போதே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தின் சூழ்நிலையோ யோசபாத்தின் சூழ்நிலையோ மாறிடும் துதிக்கும் போதே மாறிடும் துதிக்கும் போதே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையோ கடுமையான சூழ்நிலையோ மாறிடும் துதிக்கும் போதே மாறிடும் துதிக்கும் போதே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சேனைகள் சிதறிய துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தின் சூழ்நிலையோ யோசபாத்தின் சூழ்நிலையோ மாறிடும் துதிக்கும் போதே மாறிடும் துதிக்கும் போதே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே அவை துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சோத்திர சோத்திரமே என்னாலும் துதி துதியே கொடி சோத்திர சோத்திர சோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே
கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் துதிக்கும்படியாக உங்க வாய்களை திறந்து ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறீர்களோ இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், துதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோது கைவிடப்படுவதில்லை. துதிக்கிற பிள்ளைகள் மத்தியில தேவ பிரசன்னம் இறங்குறதா, துதிக்கிற பிள்ளைகள் மேல தேவ மகிமை இறங்குறதா. எல்லாரும் மகா சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை ஆராதிங்க. இது மௌனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல, இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. நீ துதிக்க கடமைப்பட்டவர். நீ துதிக்கும் போது வீட்டுல இருக்க தடைகள் விலகும். நீ துதிக்கும் போது வீணுகிற பிரச்சனைகள், நீ துதிக்கும் போது கட்டுகளை கத்தர் உடைக்கிறார். உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவ. எல்லாரும் ஒரு மனத்தோடு ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். துதிக்கிற ஆண்டவர, ஒருமித்தமை துதிக்கிற ஆண்டவர, ஒருமித்தமை துதிக்கிற ஆண்டவர. தாவீது ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய வாழ்க்கை கத்தர் உயர்த்தினார். துதிக்க துதிக்க சத்துருக்களை ஜெயிக்கும்படி கிருபை கொடுத்தார். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லா நாவுகளும் கைகளை கொட்டி ஆண்டவரை துதியுங்க. பரலோக தேவனை துதியுங்க. சுவாசமுள்ள யாவு கர்த்தரை துதிப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்க, அவரை துதியுங்க. எல்லாரும் தேவனை துதிப்போமா. உன் வாழ்க்கை கடுமையான சூழ்நிலை இருக்கலாம், உன் வாழ்க்கை போராட்டமான சூழ்நிலை இருக்கலாம். துதிக்கிற பிள்ளைக்கு மேன்மை உண்டு. துதியின் மேன்மை நமக்கு தெரியும். துதிச்ச அமைதி உண்டாகும், துதிச்ச கட்டு உடையும், துதிச்ச தடை விலகும், துதிச்ச சத்துருக்கள் அழிவாங்க, துதிச்ச பெரிய காரியம் நடக்கும், துதிச்ச மன விருப்பம் நிறைவேறும், துதிச்ச ஐஸ்வர்யம் கிடைக்கும். எத்தனை பேர் கேட்கிறீங்க, என்னால துதிக்காம இருக்க முடியாத, என் ஆண்டவர் ஆராதிக்காம இருக்க முடியாத? எல்லா கோட்டையும் உடையிறது, எல்லா தடைகளும் விலகுறது. துதிங்க. ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி நம்ம மேல இறங்கட்டுமே. தீரமான ஹதராதன பௌகாரகனா ரகசி தீரமான ஹந்தஸ் கௌடாரனா தீரமானோ உடபல வைடாரகனா தீரமான அப்துராதன வைடாரகனா தர பௌடாரகஸ்யாராதனா தீரமான வைடாரகன ரீபல பௌடாரகனா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். துதிக்க 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 கிருபை பெருகும். துதிக்க 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 தேவனுடைய மகிமை பிரசன்னம் நம்ம மேல இறங்கி வரும். அநேக பிள்ளைகள் ஆவியான தொட்டுகிறதை பார்க்கிறேன். உங்க மேல ஒரு மகிமை இறங்குறதை பார்க்கிறேன். துதிக்கிற பிள்ளைகள் வெற்றி அனுபவிக்கிற பார்க்கிறேன். தடைகள் விலகி போகிறது. உன்னால செய்ய முடியாத காரியத்தை இன்னைக்கு துதி கத்த செய்து முடிக்கிறார். கத்த சொல்லுகிறார். கத்த செய்ய நினைத்த காரியம் தடைபடாத, உனக்கு கத்த செய்ய நினைத்த காரியம் தடைபடாத. நீ துதிச்சா போதும், அது தடைபட்டு போகாது. உடவால வைடாரகனா அன்றைக்கு அண்ணாள் துதித்தாள். என் கொம்பு களி கூறுகிறது, என் கொம்பை உயர்த்தினீர் என்று ஆண்டவரை துதிக்கிறா. அந்த அண்ணாள் துதிக்கிறா. சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்தார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி மகிமையுள்ள சிங்காசனத்தை சோதரிக்க பண்ணுகிறார் என்று துதித்தார். எனக்கு நீங்களும் துதிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில துதிக்க துதிக்க கர்த்தர் எல்லா கனத்தையும் மகிமை ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை பெருக பண்ணுகிறார். எந்த வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ, எந்த இடத்துல வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி போராட்டங்களை சூழ்ந்து இருக்கிறதோ, ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. கத்த தடைகளை விலக்கி போட்டார். ஜனங்கள் ஆண்டவரை துதிச்சாங்க, விலக்கி போட்டார் கத்த தடைகளை. எனக்கு துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே நம்முடைய வலது கரத்தை பலத்தினராய் உயர்த்தி 7 காரியங்களை கேட்ட ஒன்று என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. துதித்தால் அமைதி கிடைக்கும், துதித்தால் தடைகள் விலகும், துதித்தால் கட்டுகள் உடையும், துதித்தால் சத்துருக்கள் அழிவார்கள், துதித்தால் பெரிய காரியத்தை செய்வார், துதித்தால் மன விருப்பம் நிறைவேறும், துதித்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். 7 காரியம் என்னுடைய வாழ்க்கையில வேணும். நான் துதிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? வலது கரத்தை தூக்கி பிடித்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. துதியுடைய மேன்மை குறித்து நான் அறிஞ்சேன். துதியுடைய மேன்மை குறித்து நான் தெளிவாக விளக்கத்தை கேட்டேன். இன்று முதல் அனுதினமும் ஆண்டவரை துதிப்பேன்.
என் ஆண்டவரை என்னால துதிக்காம இருக்கவே முடியாதா? துதிக்கும் போது சத்துரு ஓட ஆரம்பிப்பான். துதிக்கும் போது பிரச்சனை விட்டு ஓட ஆரம்பிக்கும். ஒரு துதிக்கிற பிள்ளை இன்னைக்கு துதினுடைய மேன்மை குறிச்சு நீ அறிந்திருக்கிற. பரலோக தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதா. பரலோக தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொன்னது போல இன்றைக்கு தேவ சமூகத்துல துதிக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படியே நம்முடைய கரத்தை தூக்கி ஆண்டவர் இருக்கு, நானும் துதிக்கிற பிள்ளை ஆண்டவரை, என் கரத்தை நீங்க பாக்குறீர் என்று சொல்லி உங்க கரத்தை கர்த்தருக்கு காண்பிக்கிறீர்களா? உங்க மேல இந்த 7 விதமான மேன்மைகளும் இந்த பகல் வேளை இறங்கி வருகிறதா? 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க தலை மேல, உங்க கைகளில ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் கொடுக்கிறார். உடமான ரகசியாராதன நீ ஊடாய் நடந்தால் நீரை கடந்தால் ஊடா நடந்தால் நீரை கடந்தால் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெய நாமக்கே துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போக்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக போங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை துதியினால் வருகிற அந்த மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்ட முடியாது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து செபித்து தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்க மட்டுமாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நல்ல வார்த்தைகளை தந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே துதித்து அந்த துதிகளின் நடுவில் இருந்து வருகிற அந்த மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிற நாளிலும் ஆண்டவரை வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியவர்கள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவுகளை கத்த தரும்படி ஆட்சேபிக்கிறோங்க. தாவை கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு நல்ல வெற்றிகளை கத்த தாரும். வேலைகளுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, கத்த தாமை மிக சீக்கிரத்துல நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்து நல்ல வேலைகளை கொடுத்து கத்த நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோங்க. தாவின்னுமாய் கத்தாவே திருமணங்களுக்கு அருகிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்தர் அமைத்து கொடுங்க. திருமணங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை முடிந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டதாமே நல்ல கற்பத்தி கனிகளை கத்த தாரும், கர்ப்பசிரிகளை கத்தர் ஆசீர்வதியும். இம்மட்டுமாய் தாங்க நீர் ஏற்ற நாள் வரையில் நம்முடைய கரங்குடன் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆச்சரியமாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நம்மாய் கத்தாவே கற்பத்தின் கனி கத்தாவே ஸ்தோத்திர கனிகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைங்க கத்த சீக்கிரமாய் நினைவு கூர்ந்து கத்த தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். குடும்பங்களை கத்தாவே வியாதிகள் இருக்கிறவங்க உண்டு, இந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறவங்க உண்டு, எல்லாருடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கத்த நீக்கிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா கட்டுகளையும் மாற்றும் ஆண்டவர் பெரிய காரியங்களை கத்த செய்யும்படி ஜெபிக்கிறோங்க. தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கத்த நீக்கி போடுங்க. அநேகர் கடன் பிரச்சனை நடுவில் தாவேர் வழி இல்லாம நிக்கிறாங்க. கத்தரக்குரிய வழிகளை திறந்து கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோங்க. தாவே வீடு இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வீடுகளை கட்டி ஆண்டவரே பாதுகாக்கும்படியா இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் தாமக்குரிய எல்லா வழிகளையும் கத்த திறந்து கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோங்க. தாவே ஆண்டவரே
கத்தாவை சோத்திரம். குடும்பங்களை ரட்சிக்கப்படல கத்த ரட்சிங்க. குடிகளுக்கு, போதைகளுக்கு, பாக்களை, கஞ்சாக்களை, புகைகளை கடமைப்பட்டிருக்கிற எல்லாரையும் சந்தித்து கத்தாவே உடைய பிள்ளைகள் குடும்பமாய் ஆராதிக்க ஆண்டதாமே கத்த கிருபை தர முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பம் வேலை செய்கிற, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிறவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரமாக நோட்டுகிறவங்க கத்தாவு இன்னமாய் கத்தாவு ஆண்டவரே ராணுவங்களை இருக்கிற எல்லாரையும் கரத்துல போடுகிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆண்டவரை கைட்டு செய்கிற வேலைகளில் ஆண்டுடைய கரம் கொண்டிருந்து கத்த நல்ல வருமானங்களை கத்த கொடுத்து ஆண்டர் மேன்மைப்படுத்த முடியாது செபிக்கிற. வெளியிடங்களில் இருக்கிற அநேகர் வேலைகளை செய்து சம்பளங்கள் கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கத்தரக்குரிய வழிகளை கத்த திறந்து கொடுக்க முடியாது செபிக்கிறவங்க தாவு இம்மட்டமாய் கத்தாவே சோதரிக்கிறவங்க தாம். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் இம்மட்ட நேரமாய் கத்துடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த அசைவாடி கொண்டிருந்த உங்களுடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லா தடைகளையும் கத்த நீக்கப்பட்டும்படி ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.